அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வீட்லேயே சமோசா ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த ஷீட்டை வச்சு சமோசா எப்படி செய்யலாம், ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணலாம் சமோசாவுக்கு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சமோசாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக நான் எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி தட்டி நான் சேர்த்துருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் இஞ்சியை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி நல்லா வதங்கின உடனே இதில் ஒரு பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது போட்டு வதக்கிக்கலாம். இது ஓவராக வதங்கணும் இல்லை, ஜஸ்ட்டு வதங்கினா போதும். இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். அதை போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு குக் ஆன உடனே இதில் நான் ஒரு பெரிய கேரட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். அதே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட போட்டுக்கிட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃபிங்கை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணலாம், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். கேரட் கூட பீன்ஸ் அது மாதிரி சேர்த்து ஆட் பண்ணால் இன்னும் ஹெல்த்தியாக சமோசா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் சமோசாவுக்கு ஆல்ரெடி மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். மைதாவில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு 1 ஹவருக்கு பிஃபோராகவே நான் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது. அதில் பாதி மாவு நான் ஷீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டேன். மிச்ச பாதியும் ஃப்ரெஷ்ஷாக சமோசா பண்ணலாம் சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கிங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் சேம் டைம் திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கிட்டு பாதியாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணதில் ஒரு பாதி எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு அந்த 2 பக்கமும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி கிடைக்கும். அதில் ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கிங்க. ஃபில் பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸை இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க, சீல் பண்ணிவிடுங்க. சமோசா ஷேப்புக்கு வந்துடும். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த ஷீட்டை யூஸ் பண்ணி எப்படி சமோசா செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு இப்படி மடித்து விட்டுருங்க. அதே மாதிரி அந்த சைடை மடித்து விட்டுருங்க. இப்போ நம்ம சமோசா ஷேப் கிடைக்கும் பாருங்கள். நான் செய்கிற மாதிரி பண்ணுங்கள். நார்மல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாவு செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக் ஆகிடும். பட் இந்த ஷீட்டில் செய்யும் போது ஸ்டிக் ஆகாது. ஸோ நான் இந்த மாதிரி மைதாவை கொஞ்சம் தண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். அது இதில் போட்டு நல்லா ஒட்டிக்கிங்க. இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங்கை போட்டுக்கலாம். ஸ்டஃபிங்கை போட்டுட்டு அதே மாதிரி அந்த மைதா பேஸ்ட் இருக்குல்ல, அது இந்த கார்னரில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக சீல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியே வராமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஷீட்டில் வந்து சமோசாவை ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஷீட்டில் பண்ண சமோசாவை நீங்கள் பல்காக செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸ் இல்லைனா ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீஜரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ வெளியே எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் ஆயில் போட்டு ஆயில் நல்லா சூடான உடனே இந்த சமோசாவை ஒன்றா போட்டுக்குங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா சமோசாவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நல்ல கிறிஸ்பியான சூப்பரான சமோசா இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்மளுக்கு வெஜிடபிள்ஸாக இதில் நம்ம சேர்த்துருக்கிறதால கண்டிப்பாக இது ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பீன்ஸ், கேபேஜ் அப்படி கூட சேர்க்கலாம், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக புதினா சட்னி இல்லை டொமேட்டோ கெச்சப் அது தொட்டு சாப்பிட்டா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு மேலே சமோசா சாப்பிட்றேன் கடைக்கு தான் போய் நீங்கள் வாங்கி சாப்பிடணும் இல்லை, வீட்லேயே ஈஸியாக சூப்பராக ஹைஜீனிக்காக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுடலாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.